இந்த கட்சியினுடைய ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்காக பழனிபாபா அவர்களும் கூட பெரிய அளவிலே பிரச்சாரங்களை செய்து இருந்தார். இந்த கட்சி என்பது ஏறக்குறைய மதவாத கட்சியாக, சாதிய கட்சியாக மாறிவிடக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல்களை நம்ம இப்போ பார்க்கிறோம். அப்படித்தான் அவர்கள் இன்று இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்திய பாராளுமன்ற தேர்தலில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னதாகவும், அதற்கு மாற்றமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்ததாகவும், இதுவே ஒரு சலசலப்பாக இருந்ததாகவும் எல்லாம் பேச்சுக்கள் பத்திரிகைகளில் வெளிவந்து கொண்டு இருந்தன. யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி போ. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகின்றோம். அவ்வாறு ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் இன்றைய தினம் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவருக்கும் இடையிலே நடந்த சலசலப்புகள் பெரிய செய்தியாகி இருக்கின்றது. இன்றைய தினம் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புதிய ஆண்டினுடைய சிறப்பு பொதுக்குழுவில் மேடையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மேடையிலேயே பெரிய காரசாரமான வாக்குவாதங்கள் நடைபெற்றிருப்பதை பார்க்க முடிந்தது. அந்த மேடையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடையிலேயே பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முகுந்தன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உறவினர் ஒருவரை, அவருடைய பேரன் அவரை இளைஞர் அணியினுடைய தலைவராக நியமித்ததும், அதே மேடையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடையிலேயே அந்த மைக்கை வாங்கி, முகுந்தன் கட்சிக்கு 4 மாதங்கள் தான் ஆகிறது, அதற்குள்ள இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டுமா என்பது போன்ற ஒரு தோரணையில் பேசிய பேச்சு என்பது சலசலப்பாகி இருக்கிறது. அந்த பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நொடியில் ராமதாஸ் அவர்கள் என்ன பதிலளிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யார் என்னுடைய பேச்சை கேட்கிறார்களோ அவர்கள் இந்த கட்சியில் இருக்கலாம், மற்றவர்கள் இந்த கட்சியை விட்டு விலகிச் செல்லலாம், இது நான் ஆரம்பித்த கட்சி என்று அவர் சொல்கிறார். இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான் கட்சியில, 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி போ. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கேன், ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். அங்க எல்லாம் நான் பார்க்கலாம். பனையூர்ல சென்னை பனையூர் அலுவலகம். உடனே இவர் எந்திரிச்சு கொண்டு பனையூர் பக்கத்தில் ஒரு அலுவலகம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறேன், அந்த அலுவலகத்திற்கு வாருங்கள் சொல்லி அட்ரஸை கொடுக்கிறார். இந்த முகுதன் என்று சொன்ன அந்த நபரினுடைய தேர்வுக்கு மக்கள் எல்லாம் பெரிய அளவிற்கு ஆமோதிக்கக்கூடிய அளவிற்கு கரகோஷங்களை எழுப்புங்கள்னு சொன்ன உடனே எல்லோரும் கரகோஷங்களை எழுப்புகிறார்கள். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திரும்பி செல்லக்கூடிய நேரத்திலேயே கல்யாண மண்டபத்திலேயே கூட அவருடைய கார் தொண்டர்களால் முற்றுகையிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் செல்லக்கூடிய நேரத்தில் அவரை தடுத்து அவரிடம் பேசுவதற்கு அந்த தொண்டர்கள் முயற்சித்ததாக சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற இந்த கட்சி என்பது சற்றேறக்குறைய 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றி வருகிறது. ஆரம்ப கட்டத்தில் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இஸ்லாமியர்களுடைய பங்கு என்பதும் இருந்திருக்கிறது. இந்த கட்சியினுடைய பொருளாளராகவே ஒரு இஸ்லாமியர் இருந்தார். இந்த கட்சியினுடைய ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்காக பழனிபாபா அவர்களும் கூட பெரிய அளவிலே பிரச்சாரங்களை செய்து இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேடைகளில் பழனிபாபா அவர்கள் பேசுவதும், பழனிபாபா அவர்களுடைய மேடையில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பதும் என்று ஒரு பெரிய ஒரு வரலாறு என்பது இருந்தது. இவர்கள் 2 பேருக்கு இடையிலே இருக்கக்கூடிய அரசியல்
அவர்களுடைய அரசியலோடு நாம் ஒத்துப்போகிறோமா இல்லையா என்பதை தாண்டி இது நடந்த ஒரு வரலாறு என்பதை நாம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அப்படி என்றால் இஸ்லாமியர்களினுடைய ஆரம்ப கட்ட ஆதரவில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஆரம்பத்தில் வளர்ந்தது. ஆரம்ப கட்டங்களில் அவர்களுடைய கருத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் இருந்தது. அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தலித்துகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து பல விஷயங்களை செய்தார்கள். தமிழகம் முழுவதும் ஏராளமான இடங்களிலே அம்பேத்கர் அவர்களுக்கு சிலைகளை வைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெற்றது. சிலைகளை குறித்து நமக்கு மாற்று கருத்துகள் இருந்தாலும் இதை ஒரு தகவலாக நாம சொல்லிக் கொள்கிறோம். அப்போ இந்த மாதிரியாக அன்றைய நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது ஒரு ஒருங்கிணைந்த ஒன்றாக இருந்தது. அதாவது எல்லோரையும் இணைத்து கொண்டு செல்ல வேண்டும், இஸ்லாமியர்கள் வேண்டும், தலித்துகள் வேண்டும், இது ஒரு சமூக நீதிக்கான ஒரு அமைப்பு, இடஒதுக்கீடுகளை பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த மாதிரியான ஒரு கோணத்தில் இருந்தது. ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் இடஒதுக்கீடை பெற்றது கூட வன்னியர்கள் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்காக மட்டும் பெறாமல் ஒட்டுமொத்த எம்பிசி என்கின்ற கேட்டகரிக்கு கூட அவர்கள் பெற்றார்கள். அதில் கூட கலைஞர் சதி செய்து விட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாறு கூட இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இவர்கள் தலித்துகளினுடைய இடங்களில் மரணம் நிகழ்ந்து விடுகிறது. அந்த பிணத்தை அடக்கம் செய்வதற்கு தடுக்கக்கூடிய நேரத்தில் இவராகவே சென்று அந்த பிணத்தை எடுத்து அடக்கம் செய்த விஷயங்கள், அதற்காக இவருக்கு தமிழ் குடிதாங்கி என்கின்ற பட்டம் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நடைபெற்றிருந்தது. அதற்கு பிறகு இவருடைய அரசியல் என்பது மாறிப்போய் நேரடியாக தலித்துகளுக்கு எதிரான ஒரு அரசியலை துவங்கி சாதி கட்சியாகவே தன்னை பெரிய அளவிற்கு நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக மாறினார்கள். இந்த நிலையில் இப்போ கூட தலித் ஒருவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். ஜி.கே. மணி என்று சொல்லக்கூடியவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். ஆனால் என்ன நிலவரம் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கட்சி என்பது ஏறக்குறைய மதவாத கட்சியாக, சாதிய கட்சியாக மாறிவிடக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல்களை நம்ம இப்போ பார்க்கிறோம். அப்படித்தான் அவர்கள் இன்று இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்திய பாராளுமன்ற தேர்தலில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று மருத்துவ ராமதாஸ் அவர்கள் சொன்னதாகவும், அதற்கு மாற்றமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்ததாகவும், இதுவே ஒரு சலசலப்பாக இருந்ததாகவும் எல்லாம் பேச்சுக்கள் பத்திரிகைகளில் வெளிவந்து கொண்டு இருந்தன. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருப்பது இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விரிசல் மிக தெளிவாக தெரிவதை காட்டுகிறது. எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இந்த விரிசலின் மூலமாக இது ஒரு கட்சி நடந்திருக்கக்கூடிய ஒரு விரிசல். இது குறித்து நாம் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. ஆனால் எம்பிசி என்று சொல்லக்கூடிய மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வன்னியர் என்கின்ற ஒரு பெரிய ஒரு சமூகத்துக்கு பிரதிநிதிகளாக பெரிய அளவில் அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு என்பது வருத்தத்திற்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பிளவின் மூலமாக இவர்கள் மதவாத சக்திகளிடமிருந்து விடுபட்டு மீண்டும் சமூக நீதியை பேசக்கூடிய, இடஒதுக்கீடை பேசக்கூடிய, சமத்துவத்தை பேசக்கூடிய அரசியலை நோக்கி திரும்புவார்களே. ஆனால் இந்த பிரிவிற்கான ஒரு விடையாக அல்லது இந்த பிரிவிற்கான ஒரு காரணியாக இது அமைந்திருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை மட்டும் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த கருத்தோடு நாம் இந்த செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியை முடிவு செய்து கொள்கிறோம். வாஹிருவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.